ஸ்ரீமத் பாகவதம் மூணாவது ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. 13வது ஸ்லோகம் 2வது அத்தியாயம் 3வது ஸ்கந்தம். யத்தர்மசூனோர்பதராஜசூயே யத்தர்மசூனோர்பதராஜசூயே நிரீக்ஷ்ய திருக் ஸ்வஸ்த்யயனம் த்ரிலோகா நிரீக்ஷ்ய திருக் ஸ்வஸ்த்யயனம் த்ரிலோகா காத்சன்யேன சாத்யேஹ கதம் விதாதுர் காத்சன்யேன சாத்யேஹ கதம் விதாதுர் அர்வாக்ஷ்ருதௌ கௌஷலமித்யம் மன்யதா அர்வாக்ஷ்ருதௌ கௌஷலம் இதி அமன்யதா. திருப்பி சொல்லுங்க. யத் எந்த ஒரு உருவம், தர்மசூனோ யுதிஷ்டிர மகாராஜனின், பத நிச்சயமாக, ராஜசூயே ராஜசூய யாக அரங்கில், நிரீக்ஷ்ய கண்டதன் மூலம், திருக் காட்சி, ஸ்வஸ்தயனம் இனிமையான, த்ரி லோக மூ உலகங்கள், காத்சன்யேன மொத்தத்தில், ச இவ்வாறு, அத்ய இன்று, இக பிரபஞ்சத்திற்குள், கதம் மிஞ்சியதாக இருந்தது, விதாது சிருஷ்டிகர்த்தாவின், அர்வாக் சமீபகாலத்து மனித வர்க்கம், ஸ்ருதௌ ஜட உலகில், கௌசலம் சாமர்த்தியம், இதி இவ்வாறாக, அமன்யதா ஆழ்ந்து சிந்தித்தனர். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்க ஸ்தாபகர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதகி. மொழிபெயர்ப்பு திருப்பி சொல்லுங்க. பிரபஞ்சத்தின் மேல், கீழ் மற்றும் மத்திய லோகங்களை சேர்ந்த எல்லா தேவர்களும் யுதிஷ்டிர மகாராஜனால் செய்யப்பட்ட ராஜசூயக அரங்கில் கூடினர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அழகிய தேக அம்சங்களை கண்ட அவர்கள் மனிதர்களை படைத்தவரான பிரம்மாவின் சிருஷ்டியிலேயே ஸ்ரீ கிருஷ்ணர்தான் மிக மிக சாமர்த்தியமாக படைக்கப்பட்டவர் என்ற ஆழ்ந்த சிந்தனையில்
ஈடுபட்டனர். பொருளுரை: பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வுலகில் அவதரித்திருந்த பொழுது அவருடைய அழகிய தேக அம்சங்களுடன் ஒப்பிடக்கூடிய வகையில் எதுவுமே இருக்கவில்லை. ஜட உலகிலேயே மிகவும் அழகு வாய்ந்த பொருளை நீல நிற தாமரையுடனோ அல்லது ஆகாயத்தில் உள்ள முழு நிலவுடனோ ஒப்பிடலாம். ஆனால் தாமரை மலரும் நிலவும் கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தேக அம்சங்களின் அழகினால் தோற்கடிக்கப்பட்டன. பிரபஞ்சத்திலேயே மிகவும் அழகிய ஜீவராசிகளான தேவர்களால் இது உறுதி செய்யப்பட்டது. தங்களைப் போலவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் கூட பிரம்மதேவரால் படைக்கப்பட்டவரே என்று தேவர்கள் நினைத்தனர். பரம புருஷரின் உன்னதமான அழகை படைக்கும் சக்தி பிரம்மாவுக்கு இல்லை. கிருஷ்ணரை படைத்தவர் யாரும் இல்லை. மாறாக அவரே அனைவரையும் படைத்தவராவார். இதை அவரே கீதையில் 10.8 கூறுகிறார். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே. 14வது ஸ்லோகம். யஸ்யானுராகா ப்ருதஹா சராசா லீலாவலோக பிரதிலப்தமானா பிரஜஸ்த்ரியோ திருக்பிர் அனுப்ரவృத்தா தியோ அவதஸ்து கில கிருத்யசேஷாஹ. விரஜபூமியின் கன்னிப் பெண்கள் ஸ்ரீ கிருஷ்ணருடன் சிரித்தும் நகைச்சுவையாக பேசியும் பார்வைகளை பரிமாறியும் அவருடன் லீலைகளில் ஈடுபட்டிருந்தனர். பிறகு கிருஷ்ணர் அவர்களை விட்டு சென்றதால் மன வருத்தம் அடைந்தனர். கண்களாலேயே அவரை பின்தொடர்ந்து சென்ற அவர்கள் மதிமயங்கி கீழே அமர்ந்து விட்டதால் குடும்ப கடமைகளை அவர்களால் நிறைவேற்ற இயலவில்லை. பொருளுரை: பிருந்தாவனத்தில் வாலிப பருவத்தில் இருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனக்கு சமமான வயதுடைய பெண்களை எல்லாம் உன்னத அன்புடன் குறும்புகள் செய்து தொல்லை கொடுத்தவர் என்ற கெட்ட பெயரை எடுத்தார். அவர்களிடம் அவர் கொண்டிருந்த அன்பு தீவிரமானதாக இருந்ததால் அப்பரவச நிலைக்கு ஈடு இணை இல்லை. பிருந்தாவனத்து கோபியர்களும் அவரிடம் அளவுக்கு அதிகமான பட்டு கொண்டிருந்தனர். இவ்வாறாக அவர்களுடைய அன்பு பிரம்மா, சிவன் போன்ற சிறந்த தேவர்களின் அன்பையும் மிஞ்சியதாக இருந்தது. கடைசியில் கோபியர்களின் உன்னதமான அன்பின் முன் தமது தோல்வியை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒப்புக்கொண்டார். மேலும் அவர்களது கலப்படமற்ற தூய அன்பிற்கு தம்மால் ஈடு செய்ய இயலவில்லை என்பதையும் பகிரங்கமாக கூறினார். பகவானின் குறும்புத்தனத்தினால் கோபியர்கள் மன வருத்தம் அடைந்தவர்களைப் போல் காணப்பட்ட போதிலும் கிருஷ்ணர் அவர்களை விட்டு பிரிந்து சென்ற பொழுது அப்பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் தங்கள் கண்களாலும் மனங்களாலும் அவர்கள் பின்தொடர்வது வழக்கம். இப்பிரிவினால் உண்டாகும் அதிர்ச்சியால் ஸ்தம்பித்து போய்விடும் அவர்களால் தங்களுடைய இல்லற கடமைகளை சரிவர செய்ய முடிவதில்லை. ஆண் பெண்களுக்கிடையில் பரிமாறிக்கொள்ளப்படும் அன்பு விவகாரங்களில் கூட அவரை யாராலும் மிஞ்ச முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிருந்தாவனத்தின் எல்லையை தாண்டி வெளியே செல்வதில்லை என்று வேத நூல்கள் கூறுகின்றன. பிருந்தாவனத்து வாசிகளின் உன்னதமான அன்பிற்கு கட்டுப்பட்டு அவர் அங்கேயே நித்திய வாசம் புரிகிறார். இவ்வாறாக தற்பொழுது அவர் கண்ணுக்கு புலப்படவில்லை என்ற போதிலும் பிருந்தாவனத்தை விட்டு நொடிப்பொழுதும் அவர் வெளியேறுவதில்லை. 15வது ஸ்லோகம். ஸ்வசாந்தரூபேஷ்விதரைஸ்வரூபைர் அப்யத்யமானேஷு அனுகம்பிதாத்மா பராவரேஷோ மஹதம் சயுக்தோ ஹியஜோ அபிஜாதோ பகவான் யுதாக்னி. மொழிபெயர்ப்பு: பரண கருணாமூர்த்தியும் ஜட ஆன்மீக உலகங்களை ஆள்பவருமான பரமபுருஷர் பெறப்பட்டவராவார். ஆனால் அமைதியே உருவான அவரது பக்தர்களுக்கும் பௌதிக இயற்கை குணங்கள் உள்ளவர்களுக்கும் இடையில் உராய்வு ஏற்படும் பொழுது மகத்தத்துவம் பின்தொடர அவர் அக்னி போல் பிறவியெடுக்கிறார். பொருளுரை: பகவத் பக்தர்களுக்கு பௌதிக ஆசைகள் இல்லாததால் இயல்பாகவே அவர்கள் அமைதியுடன் விளங்குகின்றனர். முக்தி பெற்ற ஆத்மாவிற்கு பொருளாசை இல்லாததால் துன்பம் இல்லை. பொருளை அடைய விரும்புவன் அதை இழக்கும் பொழுது வருத்தத்தையும் அடைகிறான். பக்தர்கள் பௌதிக உடைமைகளுக்காகவோ முக்தி அடைவதற்காகவோ விரும்புவதில்லை. சுய தர்மத்தை செய்யும் நோக்கத்துடன் அவர்கள் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டுள்ளனர். தங்கள் எங்கிருக்கிறோம், எப்படி செயற்படுகின்றோம்
என்பதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. கருமிகள், ஞானிகள் மற்றும் யோகிகள் ஏதோ ஒரு வகையான பௌதீக அல்லது ஆன்மீக உடைமையை பெற்றிருக்க விரும்புகின்றனர். கருமிகள் பௌதீக உடைமைகளை விரும்புகின்றனர். ஞானிகளும் யோகிகளும் ஆன்மீக உடைமைகளை விரும்புகின்றனர். ஆனால் பக்தர்களோ பௌதீக உடைமைகளையும் விரும்பவில்லை, ஆன்மீக உடைமைகளையும் விரும்பவில்லை. பகவானுக்கு தொண்டு செய்ய மட்டுமே அவர்கள் விரும்புகின்றனர். பகவானின் விருப்பப்படியே பௌதீக அல்லது ஆன்மீக உலகில் எங்கு வேண்டுமானாலும் தொண்டு செய்ய அவர்கள் தயாராக உள்ளனர். குறிப்பாக இத்தகைய பக்தர்களிடம் பகவான் எப்பொழுதும் கருணை கொண்டவராக இருக்கிறார். கருமிகள், ஞானிகள் மற்றும் யோகிகள் ஆகியோர் இயற்கை குணங்களில் உள்ள ஒரு குறிப்பிட்ட மனநிலையை பெற்றுள்ளனர். எனவே அவர்கள் பக்தர் அல்லாதவர்கள், இதர என அழைக்கப்படுகின்றனர். யோகிகளை கூடி உள்ளடங்கியுள்ள இத்தகைய இதரர்கள் சில சமயங்களில் பகவானின் பக்தர்களுக்கு தொல்லைகள் கொடுக்கின்றனர். அம்பரீஷ மகாராஜன் பகவானின் மிகச்சிறந்த பக்தராக இருந்ததால் பெரும் யோகியான துர்வாச முனிவர் அவருக்கு சதா தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார். பெரும் கருமியும் ஞானியுமான இரண்யகசிபு தன் சொந்த வைஷ்ணவ மகனான பிரகலாத மகாராஜனை தொல்லைகளுக்கு உட்படுத்தினான். அமைதியான பகவத் பக்தர்கள் இதரர்களால் இவ்வாறு தொல்லைப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் பல உள்ளன. இத்தகைய தொல்லைகள் நிகழும் பொழுது தமது தூய பக்தர்களிடம் கொண்டுள்ள பரம கருணையினால் பகவான் மகத்தத்துவத்தை ஆளும் தமது விரிவங்கங்களுடன் சூழப்பட்டவராய் தாமே நேரில் வந்து அவதரிக்கிறார். பகவான் பௌதிக உலகிலும் இருக்கிறார், ஆன்மீக உலகிலும் இருக்கிறார். அவரது பக்தர்களுக்கும் பக்தர் அல்லாதவர்களுக்கும் உராய்வு ஏற்படும் பொழுது பக்தர்களை காக்கும் பொருட்டு அவர் தோன்றுகிறார். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பகவான் தோன்றும் பொழுது அவரது மற்ற எல்லா விரிவங்கங்களும் கூட அவரிடம் தோன்றுகின்றனர். அவர் வசுதேவரின் புத்திரராக தோன்றிய பொழுது அவரது அவதாரத்தை பற்றி கருத்து வேறுபாடுகள் எழுந்தன. அவர் பரமபுருஷ பகவான் என்று சிலர் கூறினர். அவர் நாராயணரின் அவதாரம் என்று சிலர் கூறினர். அவர் சீரோதக சாயி விஷ்ணுவின் அவதாரம் என்று சிலர் கூறினர். ஆனால் உண்மையில் அவர் முழு முதற் கடவுளாவார். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அவரது லீலைகளில் பங்கேற்று செயற்படுவதற்காக மற்ற எல்லா அவதாரங்களுக்கும் அவருடன் வருகின்றனர். மகத்தத்துவத்தை படைப்பவர்களான புருஷர்களால் சூழப்பட்டவராக அவர் வருகிறார் என்பதையே மகத் அம்ச யுக்த எனும் சொல் குறிப்பிடுகிறது. மகாந்தம் விபும் ஆத்மானம் என்று வேத மந்திரங்களும் இதை உறுதி செய்கின்றன. கம்சனுக்கும் வசுதேவருக்கும் உக்கிரசேனருக்கும் இடையில் உராய்வு ஏற்பட்ட பொழுது மின்சாரத்தை போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றினார். வசுதேவரும் உக்கிரசேனரும் பகவானின் பக்தர்களாக இருந்தனர். கருமிகளையும் ஞானிகளையும் பிரதிநிதிப்பவனாக இருந்த கம்சன் பக்தன் அல்லாத ஒரு நாஸ்திகனாவான். கிருஷ்ணர் சூரியனுடன் ஒப்பிடப்படுகிறார். முதலில் அவர் தேவகியின் கர்ப்பத்தில் தோன்றினார். பிறகு காலையில் உதயமாகும் சூரியனை கண்டு தாமரை புத்துணர்வை பெறுவதைப் போலவே படிப்படியாக பகவான் மதுராபுரியை சூழ்ந்துள்ள இடங்களில் வசிப்பவர்களை திருப்திப்படுத்தினார். சிறிது சிறிதாக துவாரகையின் உச்சியை அடைந்த பகவான் உத்தவரால் இங்கு விவரிக்கப்படுவது போல் பிறகு அனைத்தையும் இருளில் மூழ்கடித்தவாறு சூரியனைப் போல் அஸ்தமித்தார். 16வது ஸ்லோகம். மாம் கேதயத்யேதத் அஜஸ்ய ஜன்மா பிதம்பனம் யத் வசுதேவகேஹே व्रजे चावासो अरिभयादिवस्वयं पुरा व्यवात्सेत् यत् अनन्तवीर्यः. மொழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறப்பட்டவர் என்ற போதிலும் அவர் எப்படி வசுதேவரின் சிறை கூடத்தில் பிறந்தார் என்பதையும் அங்கு தமது தந்தையின் பாதுகாப்பை விட்டு எப்படி விருந்தாவனத்திற்கு சென்று எதிரியின் பயத்தினால் மாறுவேடத்தில் வாழ்ந்து வந்தார் என்பதையும் எல்லையற்ற சக்தியுடையவராக இருந்தும் எப்படி அச்சத்தால் மதுராபுரியிலிருந்து தப்பி ஓடினார் என்பதையும் நினைக்கும் பொழுது குழப்பமான இச்சம்பவங்கள் எனக்கு துயரத்தை விளைவிக்கின்றன. பொருளுரை. யாரிடமிருந்து அனைவரும் தோன்றியுள்ளனரோ அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆதிபுருஷர் என்பதால் அகம் சர்வஸ்ய பிரபவ கீதை 10.8 ஜன்மாதி அஸ்ய யதக
பாகவதம் 1.1.1 எதனாலும் அவருக்கு சமமாகவோ அல்லது உயர்ந்ததாகவோ இருக்க முடியாது. பகவான் பரம பூர்ணத்துவம் உள்ளவர் என்பதால் ஒரு மகனாகவே, ஒரு போட்டியாளராகவோ அல்லது ஓர் எதிரியாகவோ உன்னதமான லீலைகளை அவர் புரியும் பொழுது அவற்றை பரிபூர்ணமான முறையில் அவரை நிகழ்த்துவதால் உத்தவரை போன்ற தூய பக்தர்களும் கூட குழப்பத்திற்கு உள்ளாகின்றனர். உதாரணமாக, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நித்திய வாழ்பவர் என்பதையும் அவர் மரணமடைவதோ மறைவதோ இல்லை என்பதையும் உத்தவர் நன்கு அறிந்திருந்த போதிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்து அவர் துக்கப்பட்டார். பகவானின் உயர்ந்த பெருமைகளுக்கு பூர்ணத்துவத்தை அளிப்பதற்காகவே இச்சம்பவங்கள் எல்லாம் நன்கு திட்டமிடப்பட்டிருந்தன. தமது மகிழ்ச்சிக்காகவே இதை பகவான் செய்கிறார். தன் குழந்தையுடன் விளையாடும் ஒரு தந்தை அக்குழந்தையால் தோற்கடிக்கப்பட்டதை போல் தரையில் விழுந்து கிடக்கிறார் என்றால் அது அக்குழந்தைக்கு இன்பத்தை அளிப்பதற்காகவே ஆகும். பகவான் சர்வசக்தி உடையவர் என்பதால் பிறப்பு, பிறப்பற்ற தன்மை, வெற்றி, தோல்வி, அச்சம், அச்சமின்மை போன்ற எதிரடையான செயல்களை பொருந்தச் செய்ய அவரால் முடியும். பகவானால் இதை எப்படி செய்ய முடிகிறது என்பதை தூய பக்தர் நன்கறிவார். ஆனால் சாஸ்திரங்களில் உள்ள பல கருத்துக்கள் முரண்பாடுள்ளவையாக காணப்படும். பகவானின் உன்னதமான பெருமைகளை அறியாமல் அவரை வெறும் கற்பனை என்று எண்ணும் நாஸ்திகர்களுக்காக அவர் வருந்துகிறார். உண்மையில் இதில் முரண்பாடு ஏதும் இல்லை. பகவானை குறைபாடுள்ள நம்மில் ஒருவராக கருதாமல் அவரை உள்ளபடி அறியும் பொழுது அனைத்தும் சாத்தியமாகின்றன. श्लोक 17 धुनोति चेतस्मरतो ममैतत् यदाह पाधाव अभिवन्द्य पित्रो ताथाम्बकं सात् कुरु संकितानां प्रसीदतं नो कृत निष्कृतीनां. மொழிபெயர்ப்பு: பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கம்சனுக்கு அஞ்சி வீட்டை விட்டு வெளியேறி இருந்ததால் தமது பெற்றோருக்கு தங்களால் கிருஷ்ணர் பலராமர் பாத சேவை செய்ய முடியாததற்காக அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அன்புள்ள தாயே, அன்புள்ள தந்தையே, இந்த இயலாமைக்காக தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் என்று அவர் கூறினார். பகவானின் இத்தகைய நடத்தைகள் எல்லாம் என் இதயத்திற்கு துன்பத்தை தருகின்றன. பொருளுரை: பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பலதேவர் ஆகிய இருவரும் கம்சனுக்கு மிகவும் அஞ்சி தலைமறைவாக வாழ வேண்டியிருந்ததாக காணப்படுகிறது. ஆனால் அவர்கள் பரமபுருஷர்கள் என்றால் கம்சனை கண்டு அஞ்சியது எப்படி சாத்தியமாகும்? இத்தகைய கூற்றுகளில் ஏதேனும் முரண்பாடு உண்டா? வசுதேவர் கிருஷ்ணரிடம் பெரும் அன்பு கொண்டிருந்ததால் அவரை பாதுகாக்க விரும்பினார். கிருஷ்ணர் பரமபுருஷர் என்றும் அவரால் தம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்றும் வசுதேவர் நினைக்கவில்லை. கிருஷ்ணரை தமது புதல்வராகவே அவர் நினைத்தார். வசுதேவர் பகவானின் ஒரு மிகச்சிறந்த பக்தர் என்பதால் தமது மற்ற குழந்தைகளைப் போல் கிருஷ்ணரும் கொல்லப்படக்கூடும் என்று நினைக்க அவர் விரும்பவில்லை. நீதிமுறைப்படி வசுதேவர் தமது எல்லா குழந்தைகளையும் கம்சனிடம் ஒப்படைத்து விடுவதாக வாக்குறுதி செய்திருந்ததால் கிருஷ்ணரிடம் அவருக்கு இருந்த பேரன்பினால் தமது வாக்குறுதியையும் அவர் மீறினார். வசுதேவரின் இந்த உன்னதமான மனோபாவத்தை கண்டு பகவான் மிகவும் திருப்தியடைந்தார். வசுதேவருக்கு இருந்த தீவிர அன்பை குலைத்துவிட அவர் விரும்பவில்லை. இதனால் தம் தந்தையால் நந்த மகாராஜனிடம் தூக்கிச் செல்லப்படுவதற்கு அவர் சம்மதித்தார். வசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை தூக்கி கொண்டு யமுனா நதியை கடக்கும் பொழுது அவர் தீவிரமான அன்பை சோதிப்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யமுனை நதிக்குள் விழுந்து விட்டார். அலை புரண்டோடும் நதியிலிருந்து கிருஷ்ணரை காப்பாற்ற முயன்ற அவர் தம் குழந்தையை எண்ணி பித்து பிடித்தவர் போல் ஆனார். இவை அனைத்தும் பெருமைக்குரிய பகவானின் லீலைகளாகும். இவற்றில் முரண்பாடுகள் இல்லை. கிருஷ்ணர் பரமபுருஷர் என்பதால் ஸ்ரீ ஸ்ரீ ராதாஷியாம் சுந்தர்கி கம்சனிடம் அவர் சிறிதும் அச்சம் கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவரது தந்தையின் திருப்திக்காக அப்படி செய்ய அவர் ஒப்புக்கொண்டார். மேலும் கம்சனுக்கு அஞ்சி வீட்டை விட்டு வெளியேறி இருந்ததால் தம் பெற்றோர்களுக்கு பாதை சேவை செய்ய முடியாமற் போனதற்காக அவரிடம் கிருஷ்ணர் மன்னிப்பை வேண்டினார். அவரது சிறப்பியல்பில் இது பெரும் புகழுக்குரிய ஓர் அம்சமாகும். பிரம்மா, சிவன் முதலான தேவர்களால் யாருடைய பத்ம பாதங்கள் வழிபடப்படுகின்றனவோ அந்த பகவான்
வசுதேவரின் பாதங்களை வழிபட விரும்பினார். பகவானால் உலகிற்கு அளிக்கப்பட்ட இத்தகைய உபதேசம் மிகவும் பொருத்தமானதாகும். ஒருவர் பரமபுருஷராக இருந்தால் அவரும் தம் பெற்றோர்களுக்கு பாத சேவை செய்ய வேண்டும். ஒரு மகன் பெற்றோருக்கு பல வழிகளில் கடமைப்பட்டவனாக இருக்கிறான். ஒரு மகன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் பெற்றோர்களுக்கு சேவை செய்வது அவனுடைய கடமையாகும். பகவானை பரமபிதாவாக ஏற்றுக்கொள்ளாத நாஸ்திகர்களுக்கு கிருஷ்ணர் மறைமுகமாக இப்பாடத்தை போதிக்கிறார். பரமபிதாவை எந்த அளவிற்கு மதித்து போற்ற வேண்டும் என்பதை இச்செயலிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ளலாம். பகவானின் இத்தகைய புகழக்கூடிய நடத்தையை கண்டே உத்தவர் ஆச்சரியத்தால் ஸ்தம்பித்து போனார். மேலும் பகவானுடன் தம்மால் செல்ல முடியவில்லையே என்றெண்ணி மிகவும் வருந்தினார். ओम अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितं च. हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमस्तुते. तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च ज्ञानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले तस्मामीति नामिने नमस्ते सारस्वतदेवे गौरवाणी प्रचारिणे शेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு பார்க்குற எல்லா ஸ்லோகமும் உத்தவர் பேசக்கூடிய ஸ்லோகம். அதில் நீ பார்த்த முதல் ஸ்லோகம் 13ஆம் ஸ்லோகத்தில் ஸோ உத்தவர் சொல்கிறார், தேவர்களாக நினச்சிக்கிறாங்க பிரம்மாவோட கிரியேஷனில் படைப்பில் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரொம்ப அழகானவர் யாருன்னா கிருஷ்ணா அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்கன்னு உத்தவர் சொல்கிறார். ஆக்சுவலி பிரபுபாத் விளக்கம் ரொம்ப அழகாக கொடுக்குறார். ஆக்சுவலி தேவரில் படிக்கிறது கிருஷ்ணா தான். பிரம்மா கிருஷ்ணர் படைக்கலை, கிருஷ்ணா தான் பிரம்மா படைக்கிறார். பகவத்கீதாவில் 10வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், நமே விதுஹு சுரகனா பிரபவம் ஷா மஹர்ஷயா அகமாதிர்ஹி தேவானா மஹர்ஷினாம் ஷ சர்வஷா. கிருஷ்ணரே சொல்கிறார், தேவர்களுக்கு கூட நான் யாரும் தெரியாதுங்கிறார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மகர்ஷிகளுக்கும் தெரியாது, தேவர்களுக்கும் தெரியாதுங்கிறார். கிருஷ்ணரே சொல்கிறார், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. சம்டைம்ஸ் நாம் நினச்சிக்கிறோம் எல்லாருமே எனக்கு கிருஷ்ணா தெரியும் நாம் நினைப்போம். கிருஷ்ணா யாருன்னா பகவான் சொல்லுவோம். நோ டவுட் பகவான் தான். ஒரு அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, பூர்ணமான உண்மை. ஆக்சுவலி அதோட அர்த்தம் நமக்கெல்லாம் தெரியாது. பொதுவாக நம்ம தெரியும் நினச்சிக்குவோம், ஆக்சுவலி நம்ம தெரியும் நினச்சிக்குவோம். ஆனால் ஆக்சுவலி பகவானை பற்றின விஷயங்கள் நமக்கு தெரியுமானா தெரியாது ஆக்சுவலி. ஆனால் தெரியும் நம்ம நினச்சிக்கிட்டே தான் இருப்போம். இது ஒரு மாயா ஆக்சுவலி. ஏன்னா மாயா அவ்வளோ சக்தி உள்ளது நமக்கு தெரியாது. ஸோ கிருஷ்ணா பற்றின விஷயங்கள் நம்ம தெரியும் நினச்சிக்கிறோம், ஆனால் தெரியாது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், தெரியும்னே வச்சுக்குவோம் பேச்சுக்கு. உண்மையிலே தெரியும்னா சரணாகதி பண்ணிடுவோம். உண்மையிலே தெரியும்னா சரணாகதி பண்ணுவோம். நான் ஏன் இன்னும் சரணாகதி பண்ண மாட்டேங்கிறேன்னா ஒன்றும் எனக்கு முழுசாக தெரியாது.
ஆக்சுவலி தெரியாது. நானாக நினச்சிக்கிறேன் எனக்கு கிருஷ்ணா தெரியும், அது தெரியும், நானாக நினச்சிக்கிறேன். ஏன்னா தேவர்களுக்கே தெரியாதுங்கிறான். கிருஷ்ணர் தேவர்களுக்கும் தெரியாது. உத்தவ்னு சொல்கிறார் அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க அப்படிங்கிறார். உண்மையிலே தேவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு, அவங்களுக்கு இருக்கிற சக்தியால் நமக்கெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம தெரியும் நினச்சிக்கிறோம். அது பயங்கரமான அகங்காரம். இது ஆதிசங்கரர் அவரோட பஜகோவிந்தத்தில் இதை சொல்கிறார். இந்த கலியுகத்தில் மனுஷனுக்கு உடம்புலலாம் சக்தியெல்லாம் இருக்காது. இப்போ நமக்கு தெரியுது, நம்ம தாத்தா பாட்டிக்கு இருக்கிற சக்தி நமக்கு கிடையாது. சக்தியும் கிடையாது, புத்தியும் கிடையாது. அவர் சொல்கிறார் ஒன்று, ஈவன் நம்ம உடம்புல எந்த பகுதியிலையும் ஒழுங்காக சக்தி இருக்காமா. ஆனால் ஒன்று மட்டும் ஜாஸ்தி இருக்குமாமா, என்னென்னா அகங்காரமாமா. இது ஆதிசங்கரர் சொல்கிறார். உடம்புல ஒரு பகுதியாக சொல்லுவார். வாயில் பல் இருக்காது, மண்டையில் முடி இருக்காது, அது இருக்காது, இது இருக்காதுன்னு அகங்காரம் மட்டும் இவங்களாம் வச்சுருப்பான். ஆதிசங்கரர் சொல்கிறார். ஸோ இது உண்மை. நம்ம அகங்காரம் ரொம்ப இருக்கும், அது நமக்கு தெரியாது. கிருஷ்ணா யாருன்னு தெரியுமோ, ராமா தெரியுமோ, பகவத்கீதா தெரியுமோ. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒழுங்காக தெரிஞ்சால் சரணாதி பண்ணிவிடுவோம். கிருஷ்ணர் சொல்லி சரணாதி பண்ணிவிடுவோம் தெரிஞ்சா. தெரியாதனால தான் ஒன்று அப்படி இருக்கேன், ஒன்றும் சரணாதி பண்ணல, தெரியல. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது நம்ம கையில் ரசகுல்லா கொடுத்தாங்க வைங்க, உண்மையிலே ரசகுல்லா பற்றி தெரிஞ்சு டப்புன்னு வாயில் போட்டுக்குவாங்க. உட்காந்தாலும் பேசினாலும் மாட்டான், கொடுத்தாங்க டக்குன்னு வாயில் போட்டு சாப்பிடுவாங்க. ஏன் டக்குன்னு வாயில் போட்டுக்காங்கன்னா ரசகுல்லா பற்றி தெரியும், அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். டக்குன்னு வாயில் போட்டுக்குவாங்க. அதை பார்த்துட்டே ஏதோ வர்ணிச்சுட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க, சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அது தெரியுது. அது மாதிரி உண்மையில் நம்ம கிருஷ்ணா யாருன்னு தெரிஞ்சால் சரணாதி பண்ணிவிடுவோம். நான் ஏன் ஒன்றும் பண்ணலைன்னா எனக்கு ஒன்றும் தெரியல, இதுதான் உண்மை. அவங்க ஒன்றும் பகவானை பற்றியெல்லாம் தெரியல. பொதுவாக கேட்டால் தெரியுமோ, பட் ஆக்சுவலி தெரியல. ஏன்னா இல்லைன்னா இந்த ஸ்லோகா வராது. தேவர்களும் நினச்சிக்கிறாங்க பிரம்மா தான் கிரியேட் பண்ணாருன்னு. ஆனால் தேவர்களுக்கும் புரியல, இது உண்மை. இது நீங்கள் பாகவத்தில் போக போக இது பல பேர் ஒத்துக்கிறாங்க. ஈவன் பிரம்மா சொல்கிறார், யமராஜ், தென் ஈவன் லார்ட் சிவா, பல பேர் சொல்கிறாங்க. இந்த கிருஷ்ணா பற்றி, அவர் பற்றி புரிஞ்சுக்க முடியாது, அவர் செயலும் புரியாது. ஸோ சொன்னபடி அந்த பகவான் கிருஷ்ணர் தான் ரொம்ப ரொம்ப அழகான கிருஷ்ணா. நமக்கு இருக்கிற ப்ராப்ளம், அந்த கிருஷ்ணா பார்த்து நம்ம ஒன்றும் அட்ராக்ட் ஆகலை. ஒன்றும் மேபி லிட்டில் பிட் இருக்கலாம். கிருஷ்ணா மேலே எனக்கு முழுசாக அட்ராக்ஷன் வராத வரைக்கும் எனக்கு மாயா மேலே அட்ராக்ஷன் இருக்கும். அது இருந்தே ஆகணும், வேறு வழி இல்லை. கிருஷ்ணா மேலே முழுசாக அட்ராக்ஷன்னா புரியுது இல்லையா, கவர்ச்சி. அந்த அட்ராக்ஷன் முழுசாக வராத வரைக்கும் ப்ரப்போர்ஷனேட்டாக மாயான்னு எனக்கு பிடிக்கும். அந்த மாயா மேலே ப்ரப்போர்ஷனேட்டாக பிடிக்கும் எனக்கு. அது பின்னாடி ஓடுவேன், அதுவும் பண்ணுவோம், நோ டவுட். ஏன்னா கிருஷ்ணா உண்மையிலே ரொம்ப அழகு, அவர் ரொம்ப சக்திகள் ஜாஸ்தி. அது கிருஷ்ணா பகவத்கீதையில் 10-11 அத்தியாயத்தில் பேசுவார். ஏன் கிருஷ்ணா அந்த 10-11 பேசுகிறாருன்னா பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, அவரோட வைபவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். வைபவம்னா ஆப்புலன்சஸ், வைபவம், ஐஸ்வர்யங்கள். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம ஒருத்தர் பார்த்து அட்ராக்ட் ஆகணும்னா அவங்களோட ஐஸ்வர்யம் பார்த்து அட்ராக்ட் ஆகும். ஒன்று அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு நிறைய காசு இருக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அதை பார்த்து அட்ராக்ட் ஆகும் நம்ம. ஆனால் கிருஷ்ணரோட அழகு, கிருஷ்ணருக்கு இருக்கிற ஐஸ்வர்யங்கள், 6 விதமான ஐஸ்வர்யங்கள், அது அட்ராக்ஷன் வரலின்னா நான் ஜட ரீதியான விஷயங்கள் எனக்கு அட்ராக்ஷன் வந்தே தீரும். அது நிறுத்த முடியாது, அது நிறுத்த முடியாது. ஏன்னா ஒரு ஆத்மாவுக்கு இது உண்மை, ஒரு அட்ராக்டிவ் திங்ஸ் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். அட்ராக்டிவ் திங்ஸ்னால் ஒரு அழகான பொருள் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ஒரு அழகான பொருள் பார்க்கணுன்னு ஆசை எப்பவுமே இருக்கும். அதனால கிருஷ்ணர் டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் அவர் மேலே அட்ராக்ஷன் வரும். இல்லைன்னா கண்டிப்பாக வேறு ஏதாவது விஷயத்து மேலே அட்ராக்ஷன் வந்துடும், கண்டிப்பாக வரும், வராமலாம் இருக்காது.
கிருஷ்ண பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த வெளியில் கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டோம். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். வெளியில் எங்கே போய் சாப்பிட்ருவேன், தேவையில்லாதவன் சாப்பிடுவேன். ஸோ அதனால கிருஷ்ணா பகவத்கீதாவில் 9வது அத்தியாயத்தில் சொல்கிறா, தத்குருஸ்வா மதர்ப்பணம், எதை பண்ணாலும் எனக்காக பண்ணும்பார். ஸோ பகவான் கிருஷ்ணனோட வைபவங்கள் பாகவத்தில் ரொம்ப பேசப்பட்டிருக்கு. கடைசியில் கிருஷ்ணர் சொல்கிறார், மாமேக்கம் சரணம் விரஜா அப்படிங்கிறார், எங்களை சரணாதி பண்ணுங்கிறார். ஆனால் சரணாதி பண்ண அவரை பற்றி தெரியணுமே எனக்கு. கிருஷ்ணா பற்றி தெரியாமல் நான் எப்படி சரணாதி பண்ணுவேன்? அப்போ எனக்கு பாகவதம் தேவைப்படுது. ஆக்சுவலி முழு பாகவதமே கிருஷ்ணா பற்றி தான் பேசப்பட்டிருக்கு. மெயினாக கிருஷ்ணா பற்றி தான் பேசியிருக்கான். ஏன்னா அவர் மேலே அட்ராக்ஷன் வரணும், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த பாகவத்தில் 10 டாபிக் இருக்குது. 10 டாப்பிக்கில் கடைசி டாபிக் தான் ஆஷ்ரயான்னு சொல்லுவாங்க. ஆஷ்ரயான ஷெல்டர், அடைக்கலம். மற்ற 9 டாப்பிக்குமே இந்த ஆஷ்ரயா கனெக்ட் ஆகி தான் இருக்கும். 10 டாப்பிக்கில் எல்லா டாபிக் கடைசியில் கிருஷ்ணா கனெக்ட் ஆகும். ஸோ அந்த கிருஷ்ணா மேலே நமக்கு அட்ராக்ஷன் வரலின்னா வேறு ஏதாவது மேலே அட்ராக்ஷன் வரும். கிருஷ்ண கதை பேசலையா ஊர் கதை பேசுவேன், இது வேறு வழி இல்லைங்க, பேசி தான் ஆகணும். ஊர் கதை பேசுவோம், ஊர் கதை பேச பிரச்சனையும் வரும். எனக்கு கிருஷ்ணர் நினச்சி நான் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா வேறு ஏதாவது நினச்சி சாட்டிஸ்ஃபை ஆக பார்ப்பேன். ஏன்னா ஒரு ஆத்மாவுக்கு கண்டிப்பாக இதெல்லாமே வேணும். பல ரசாஸ் வேணும் ஒரு ஆத்மாவுக்கு. அது யாரு கூடயாவது பேசணும், ஏதாவது கேட்கணும், இட்ஸ் இம்பார்ட்டண்ட். இது தவிர்க்கலாம் முடியாது. சில பேர் உட்காந்து அப்படியே எதுவும் நினைக்க மாட்டேன், தியானம் பண்ணிகிட்டு இருப்பேன், அப்படியே தூங்கிடுவான், ஏன்னா வேறு ஏதாவது பண்ண ஆரம்பிச்சுடுவான். இது நடக்கும். ஏன்னா ஆத்மா வெரி ஆக்டிவ். பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார், ஒரு ஆத்மா சும்மா இருக்காதுங்கிறார். நஹி கஷ்டத்து க்ஷணம் அப்பி அப்படிங்கிறார். ஒரு க்ஷணம் கூட ஆத்மா சும்மா உட்காந்து இருக்க முடியாது. ஸோ அந்த கிருஷ்ணா அந்த பிருந்தாவனத்தில் அந்த பிரஜவாசிகளோட அவங்களோட இருக்கக்கூடிய அந்த லவ்விங் இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னா அன்பு பரிமாற்றம், அது ரொம்ப பியூட்டிஃபுல். அது நமக்கு புரியாது, எனக்கு ஒன்றும் புரியல. அதில் பிரபுபாத் ஒன்று எழுதுகிறார், அது ரொம்ப ஒரு விஷயம். அதில் கிருஷ்ணா அந்த கோபிகளெல்லாம் கிண்டல் பண்ணுவார். ஆக்சுவலி அந்த கிண்டல் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நம்ம யாராவது கிண்டல் பண்ணால் கோவம் வரும். உண்மையில் இந்த உலகத்தில் மனுஷனுக்கெல்லாம் கிண்டல்லாம் பண்ண தெரியாது. சம்டைம்ஸ் யாராவது கிண்டல் பண்ணாலும் பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவோம், பட் உள்ள கோவம் வந்துடும். நமக்கெல்லாம் கிண்டல்லாம் பண்ண தெரியாது. கிருஷ்ணா பண்ணுற கிண்டல் வேறமாக இருக்கும். இதெல்லாம் ஆச்சாரியர்கள் அதுக்கு பெருசாக என்னன்னு சொல்கிறது, அந்த கிண்டல் பற்றி பெரிய பேசியிருக்காங்க. ஏன் கிருஷ்ணா இப்படி பேசுகிறாங்க அது விளக்கம் கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இப்போ போக முடியாது. கிருஷ்ணர் கிண்டல் பண்ணும்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமாம்மா. நம்மளை பற்றி பேச மாட்டாரான்னு நினைப்பாங்க. நாம் என்றைக்குமே நம்மளை யாராவது கிண்டல் பண்ண மாட்டாங்க நம்ம நினைக்க மாட்டோம். பட் கோபிஸ்க்கு அது ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணா கிண்டல் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கிண்டலுக்கு ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குமா. ஆச்சாரியஸ் அதெல்லாம் பேசுவாங்க. ராதாராணி கிண்டல் பண்ணுவாங்க, அதுக்கு மறுபடியும் பல அர்த்தம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பகவானுக்கு இந்த கிண்டல் பண்ணுறதுக்குனால நமக்கு அந்த கிண்டல் பண்ண ஆசை வருது. பட் தட்ஸ் டேஞ்சரஸ். நாம் கிண்டல் பண்ண பிரச்சனை ஆகிடும். இதெல்லாம் உண்மை, இது நமக்கு தெரியாது. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம கிண்டல் பண்ணுறோம், அவங்க அஃபண்ட் ஆகிட்டாங்கன்னா, அஃபண்டுன்னா இல்லை அவங்க அஃபண்ட் ஆகுறதுன்னா அவங்க கவலை வந்துருச்சுன்னு வைங்களேன். எனக்கு தெரியாது அவங்க கவலைப்படுறாங்கன்னு, ஆனால் எனக்கு பிரச்சனை வரும். இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் பகவான் நிறையா விஷயம் செஞ்சு காட்டுறார். அவர் கிண்டல் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். கிருஷ்ணர் திருடுறது இன்றைக்கி நாம் புகழ்ந்து பேசுவோம், நாம் திருடினா பிச்சு அடிப்பாங்க. உண்மை. கிருஷ்ணர் திருடினா மக்கன் சோரா அப்படின்லாம் பாடுவாங்க. வெண்ணெய் திருடினாரு, சேலெல்லாம் திருடிட்டு போயிட்டாரு. ஆனால் மற்றவங்க பண்ணால் அடி விழுக்கும். கிருஷ்ணர் பண்ணால் வேற. இதெல்லாம் சும்மா கிடையாது. ஸோ நமக்கு ஆச்சாரியஸ் நிறைய சொல்லித்தராங்க, அது மாதிரி நம்ம நடந்துக்கூடாது. ஸோ கிருஷ்ணரோட டீசிங் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஸ்லோகத்தில் அந்த பிரபுபாதோட
அந்த பர்பட், அந்த பொருளுரையில் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக பேசுவார் எல்லா இடத்துலையும். டிரான்சண்டன்டல் லவ் அப்படிம்பார். அப்படின்னா அதில் முக்குணங்கள் இருக்காது. இப்போ நாம் ஒருத்தர் நேசிக்கிறோன்னு வைங்க, அதில் முக்குணம் இருக்கும். அது நேசிக்கிறோன்னு சும்மாலாம் நேசிக்க மாட்டோம். அவனால் எனக்கு காரியம் ஆகணும், அதனால் அவன் பின்னாடி போவேன். இதுதான் உண்மை. ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் இதுதான் உண்மை. நம்ம குழந்தையாக இருந்தாலும் இதுதான் உண்மை. முக்குணா கலந்துருக்கும் அதில். பிரபுபா நிறைய இடத்துல வருவார். கிருஷ்ணர் காட்டுறது டிரான்சண்டன்ட்பார், முக்குணா இருக்காது அதில். புரியுதா நான் சொல்கிறது? சத்வா ரஜா தம்மா இருக்கா, எந்த விதமான எதிர்பார்ப்பு இருக்காது. நாம்பெல்லாம் இந்த உலகத்தில் ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுற அப்படின்னா ஏதோ பின்னாடி ஒரு காரியம் இருக்குது, அது நமக்கும் தெரியாது. ஏதாவது பின்னாடி ஒன்று இருக்கும், ஆக்சுவலி இருக்கும். பட் கிருஷ்ணா லவ் அது கிடையாது. இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா அந்த லவ் கொடுக்கும் நமக்கு. முக்குணம் அந்த கலக்காத பியூர் லவ் இருக்கும். ஆக்சுவலி கிருஷ்ண பிரேமை கிடைக்கும். எந்த ஆத்மாவுக்கு அது கிடைக்குதோ அவங்க தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். இதுதான் உண்மை. பிரபுபாத் நிறைய இடத்துல எழுதுவார். நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்கிறது கிருஷ்ண பிரேமைக்காக தான் தவிர, நான் ஹரே கிருஷ்ணா சொன்னால் என் வீட்டு பிரச்சனை போயிடும் அதுக்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா நத்திங். ஹரே கிருஷ்ணா சொன்னால் பணம் வந்துடும், இல்லை மூட்டு வலியெல்லாம் போயிடும், சொந்த வீடு வாங்கிடுவேன். அதுக்காக ஒன்றும் கிடையாது. श्री राधा श्याम सुंदर भगवान की जय, पंचतत्वा की जय, श्री प्रभुपाद की जय. ஸோ பிரபுபாத் நிறைய இடத்துல இந்த டிரான்சண்டன்டல் லவ், இது வெளியில் யாருமே இதை பற்றி அதிகம் பேசுனது கிடையாது. இது உண்மை. நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணால் போங்க, பகவான் மேலே பிரேமை வளர்த்திங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த பூஜை பண்ணுங்க பிரச்சனை போயிடும்பாங்க, இப்படி தான் பேசுவாங்க தவிர அந்த பகவான் மேலே பிரேமை வரணும்னு யாரும் பேச மாட்டாங்க. ஒன் டைப் ஆஃப் சீட்டிங் தான் அதெல்லாம். பிரபுபாத் சொல்கிறார் கிருஷ்ண மேலே பிரேமா வரணும்பார், அந்த தூய அன்பு வரணுங்கிறார். அது வராத வரைக்கும் நான் பணம் பின்னாடி ஓடுவேன். இது நடக்கும். எனக்கு பணம் வேணும், புகழ் வேணும், எல்லாரும் என்ன பெரிய ஆளுன்னு சொல்லணும், மெட்டீரியல் ஆப்புலன்ஸ் வேணும். ஜட மெட்டீரியல் ஆப்புலன்ஸ்னால் ஐஸ்வர்யங்கள் நிறையா வேணுமே. அந்த கிருஷ்ண பிரேமா கிடைக்காத வரைக்கும் நாம் எது ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு பின்னாடி நான் ஓடியே தீரணும். இது அதுக்கு மேலே இன்னொன்று என்னென்னா, நான் பின்னாடி ஓடுறேன் தேவையில்லாத விஷயத்துக்கு, அதை நான் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுவேன். அப்படின்னா அதை நான் சரின்னு வேற பேசுவேன். நான் வாதாடுறது எப்படி இருக்குன்னா, நான் பண்ணுறதெல்லாம் சரிதான், அது தேவையில்லாத விஷயந்தான். ஆனால் சரின்னு நமக்கு நாமளே பேசிக்கும், அடுத்தவங்கள நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுவோம். இது நடக்கும், ரொம்ப சூக்ஷ்மமாக நடக்குது. நான் தேவையில்லாத விஷயத்துக்கு பின்னாடி தான் ஓடிட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் எனக்கு புரிஞ்சாலும் அது கண்டுக்க மாட்டேன். அதெல்லாம் தேவை, அப்படி தான் போயிட்டே இருப்போம். இந்த டிரான்சண்டன்டல் லவ், அந்த பிரேமை கிடைக்காத வரைக்கும் இப்படி தான் ஓடும், நமக்கே தெரியாது. பட் அந்த பிரேமா சைத்தன்ய மகாபிரபு ஈஸியாக கொடுக்குறார் இந்த நாமாவலியா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ அவங்க சில பிரபுபாத் மற்ற 15வது ஸ்லோகத்தில் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுக்குறார். லைக் உத்தவரும் சொல்கிறார், அந்த கிருஷ்ணா அவர் தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறார். ஆனால் அவர் செயல்கள் எனக்கும் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. இவர் பயந்து ஓடுறதா? கிருஷ்ணாவுக்கு பயம்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் பயந்துட்டு ஓடுற மாதிரி இருக்கும். உண்மையில் அவர் செயல்கள் உத்தவரே சொல்கிற எனக்கே கன்ஃபியூஷன் வருதுங்கிறார். உத்தவர் சொல்கிறார். ஆக்சுவல் பிரபுபாத் பார்த்தீங்கன்னா அந்த 15வது ஸ்லோகத்தில் பொருளுரையில் பிரச்சனைங்கிறது அசுரன் மட்டும் கிடையாது, ஈவன் கர்மீஸ் ஞானிஸ் அவங்களும் பிரச்சனை கொடுப்பாங்க. நமக்கு பிரச்சனை பல விதத்து மூலமாக வரும். அண்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இது 11வது ஸ்கந்தத்தில் வரும். ஒரு ஆத்மா தான் யாருன்னு ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டா யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆக்சுவலி நம்மளை யாரும் ஒன்றும் டிஸ்டர்பே பண்ண முடியாது. என்ன நானாக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டா தான், இதுதான் உண்மை. ஆக்சுவலி
இது லாஸ்ட்டில் வரும். என்னோட டிஸ்டர்பன்ஸுக்கு நான் தான் காரணமாக இருப்பேன், அடுத்தவங்க கிடையாது. பட் ஜென்ரலாக அடுத்தவங்க தான் பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். இது உத்தவ கீதாவில் இதெல்லாம் வருது. எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வர்றது காரணமே நான் தான். ஃபைனலாக நாம் தான் காரணம், வேறு யாரும் பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, நோ ஒன் கேன் டிஸ்டர்ப் மீ வித்தவுட் மை பெர்மிஷன் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னோட அனுமதி இல்லாமல் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. அது உண்மை. ஆக்சுவலி பாகவத்தில் இருக்கு. நான் டிஸ்டர்ப் ஆகிறேன்னா நான் தான் காரணம். சொல்லப்போனால் எனக்குள்ள தேவையில்லாத ஆசைகள் இருக்குது. இங்கிலீஷில் நல்லா சொல்லுவாங்க, இல்லிசிட் டிசைன். பிரபுபாத் எழுதுவார். இல்லிசிட் டிசைர்னா என்ன கரெக்டான வேர்டு? மோசமான ஆசைகள்னு வச்சுக்கலாம். யாருக்கு மோசமான ஆசைகள் இருக்கோ அவங்களுக்கு தான் வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் வரும். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்களே, தெரியுமா இல்லையா? மன அழுத்தம். இல்லிசிட் டிசைர், மோசமான ஆசைகள் இருக்குன்னு தான் ஸ்ட்ரெஸ் வரும். மோசமான ஆசை இருந்து தான் டிப்ரெஷன் வரும். டிப்ரெஷன்னா இல்லை, ஸ்ட்ரெஸ் வேறு டிப்ரெஷன் வேறு. இது டிப்ரெஷன். நிறைய பேர் டிப்ரெஷனுக்கு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கூட எடுப்பான். இந்த மோசமான ஆசைகள் இருந்தால் தான் இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வரும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், எங்கிட்ட தான் மோசமான ஆசைகள் இருக்குது. இது நமக்கு தெரியாது. நமக்கு மோசமான ஆசைகள் இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆக்சுவலி தெரியாது. பிரபுபாதோட பர்பஸ், இந்த பொருளை படித்தா தான் புரியும். ஓ, எனக்கு இவ்வளோ மோசமான ஆசைகள் இருக்கா? சில பேர் நல்லா ஒரு என்னன்னு சொல்கிறது, உண்மை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதை ரசிப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த உண்மை பிடிக்காது. லாங் பிஃபோர் இதோட சொல்லியிருக்கேன் கிளாஸில். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஒரு பகவத்கீதை படிச்சுட்டு இருந்தார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் கேட்டால், பகவத்கீதை படிச்சுட்ருக்கீங்க, என்ன சாப்டர் போயிட்டுருக்குன்னு கேட்டால், படிக்கிறதே விட்டுட்டேன்னாரு. ஏன்னு கேட்டால், படித்தா நான் என்ன வாழ்க்கை பூரா தப்பு தான் பண்ணுறேன்னாட்டிருக்கு, அதனால் படிக்கிறத விட்டுட்டேன், கவலையாக இருக்குது. பட் படிக்கணும். ஏன்னா உண்மை யார் ரசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நல்லது நடக்கும். உண்மை ரசிக்கணும். அஃப்கோர்ஸ் உண்மை கசக்கும், பட் சேம் டைம் அதை ரசிக்கணும். உண்மை சொல்கிறாங்களே எடுத்துக்கணும். டாக்டர்கிட்ட போகிறோம், கண்டிப்பாக அவர் சொல்கிறது நமக்கு பிடிக்குமா? யாருக்குமே பிடிக்காது. ஆனால் அது ஏற்றுக்கணும். அவர் எனக்கு பிடிச்ச மாதிரி பேசினா தான் நான் போவேன்னா யாரும் டாக்டர்கிட்டே போக முடியாது. டாக்டர் சொல்லுவார் சில விஷயம் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் அது ஏற்றுக்கணும். அது நான் ஏற்றுக்கணும். இட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ உண்மை ரசிக்கணும். ஆக்சுவலி அது ஏற்றுக்கணும். ஆக்சுவலி அவங்களுக்கு தான் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு தான் புரியும், எல்லாருக்கெல்லாம் புரியாது. அண்ட் உண்மை அப்படிங்கும்போது கடைசியில் அப்சல்யூட் ட்ரூத், கிருஷ்ணா. உண்மையில் பூர்ணமான உண்மையான கிருஷ்ணா. அந்த அப்சல்யூட் ட்ரூத், அந்த கிருஷ்ணாவை யார் ரசிக்கிறாங்களோ, அது பிடிக்குதோ, அவங்க வாழ்க்கை தான் தர்மமெல்லாம் நடக்கும். வேறு யாருக்கும் நடக்காது. யார் வாழ்க்கையில் தர்மமான விஷயங்கள்லாம் நடக்காது. யார் கிருஷ்ணர் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாம் நடக்கும். ஸோ சில பிரபுபாத் இது நிறைய இடத்துல கொடுத்துருக்கார். ஈவன் பகவத்கீதையில் கிருஷ்ணா டிக்ளேர் பண்ணியிருக்கார். கிருஷ்ணா கிளியராக 9th சாப்டரில் சொல்கிறார், க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்தி மதிகச்சதி. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மாங்கிறார். அந்த தர்மாத்மா யார் ஆகிறாங்களோ அவனுக்கு தான் சாந்திங்கிறார், வேறு யாருக்கும் கிடையாதுன்ட்டார் கிருஷ்ணா. கிளியராக டிக்ளேர் பண்ணுறார். இந்த சாந்திங்கிற தர்மாத்மா. தர்மாத்மான தர்மத்தை ரசிக்கிறவங்க. தர்மத்திலே பரோ தர்மா யாருன்னா கிருஷ்ணா. இது பாகவதம் இருக்கு. கிருஷ்ணர் சொல்ல, யதோ பக்தி அதோக்ஷஜே. அதோக்ஷா தான் கிருஷ்ணா, அவர் தான் கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவர் சொல்கிறத ரசிக்கணும். இதெல்லாம் எனக்கு பிடிக்கலைங்க அப்படின்னா கான். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிக்காதான் நடக்கும், பிடிச்சு எதுவும் நடக்காது. ஸோ சில பிரபுபாத் அந்த பொருளூரில் ரொம்ப அழகாக நிறைய விஷயம் கொடுத்துருக்கார். இன்றைக்கும் உலகத்தில் பகவான் யாருன்னு சில பேர் கேள்வியெல்லாம் கேட்குறது உண்டு, இன்றைக்கும் நடக்கிறது உண்டு. ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க, பட் ஃபைனலாக சாஸ்திரம் என்ன சொல்லுது அதுதான் ஃபைனல். நீங்கள் பாகவதம் படித்தீங்கன்னா பிரபுபாத் சொல்வார், ஒரு மனிதனுக்கு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது 3 பேர்த்த கன்சல்ட் பண்ணும். கன்சல்ட்னா
ஆலோசனை 3 பேர்த்த கேட்கணும். அந்த 3 பேர் யாருன்னா குரு, சாஸ்திரா, சாது. அவ்வளோதான். குரு, சாஸ்திரா, சாது 3 பேர். இந்த 3 பேரில் நம்பர் 1 யாருன்னா சாஸ்திரம் தான். நம்பர் 1 எப்பவுமே சாஸ்திரம். சாஸ்திரத்தில் இருக்கிற மாதிரி தான் குரு பேசுவார். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் சாஸ்திரத்தில் இருக்கிற மாதிரி தான் குரு பேசுவார். குரு, சாது. சாதுன்னா பக்தர்கள். அந்த பக்தர்களும் சாஸ்திரத்தில் இருக்கிற மாதிரி தான் பேசணும். குரு சாஸ்திரத்தில் இருக்கிற மாதிரி பேசணும்னா குரு கிடையாது. ஸோ இந்த 3 பேர்த்தில் இப்போ நம்பர் 1 சாஸ்திரம் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த சாஸ்திரத்தில் இருக்கிற மாதிரி தான் மற்றவங்க பேசணும். அப்போ அந்த சாஸ்திரம் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணர் சொல்கிறார், வியாசர் எழுதுகிறார், கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்ங்கிறார். அதை பரிபாஷ சூத்திரம் சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போ பகவத்கீதையில் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் சொல்லுவாங்க. அது என்ன? அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா பரிபாஷ சூத்திரம். அந்த ஒரு ஸ்லோகம் உண்மை சொல்கிறது தான் பல ஸ்லோகங்கள் வரும். பாகவத்தில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா ஏதே சாம்சா கலப்பும் சஹ கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். இந்த ஸ்லோகம் உண்மைன்னு சொல்கிறது தான் பல ஸ்லோகம் வரும். கிருஷ்ணா தான் பரம்பொருள். அது வியாசர் சொல்கிறார். அவ்வளோதான். வேறு அவங்க சொல்கிறா இவங்க சொல்கிறான்னு ஏற்றுக்க தேவையில்லை. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஸோ அந்த கிருஷ்ணா சொல்கிறது தான் பகவத்கீதா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த உலகத்தில் எத்தனையோ சாஸ்திரம் இருந்தாலும் பகவான் ஸ்வயமாக பேசுகிறாருன்னா பகவத்கீதா. நீங்கள் மற்ற மதத்துலேயும் சில சாஸ்திரம் இருக்குது, அது பகவான் பேசுறது கிடையாது. அது சில பேர் எழுதுந்து. ஆனால் பகவத்கீதா அப்படி இல்லை, கிருஷ்ணராக பேசுறது. கிருஷ்ணராக பேசுறது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அப்போ அந்த பகவத்கீதா யார் படிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் தான் மோகா இருக்காது. மோகானா இல்லூஷன், மாயை. மாயை இருக்காது. அந்த பகவத்கீதை ஏற்றுறவங்களுக்கு தான் மோகா இருக்காது. இந்த அர்ஜுனர் கடைசியில் சொல்கிறார், நஷ்ட மோகா ஸ்மிருதிர் லப்தா அப்படிங்கிறார். நஷ்ட மோகா, எனக்கு மோகம் இல்லைங்கிறார். அர்ஜுனர் சொல்ல எனக்கு மோகம் கிடையாது. எனக்கு கேட்டார், நமக்கு இன்னும் மோகா இருக்குன்னா நான் இன்னும் கேட்கல. மேபி நான் பகவத்கீதை பேசுவேன், பாகவதம் பேசுவேன், கேட்பேன், இன்னும் புரியல. நமக்கு மோகத்து பின்னாடி ஓடுறேன். ஏன்னா அர்ஜுனர் சொல்ற நஷ்டம் மோகா, எனக்கு மோகம் கிடையாதுங்கிறார். ஏன்னா கேட்டுட்டேன் எல்லாமேங்கிறார். நாம் ஒன்றும் அர்ஜுனர் மாதிரி கேட்கல. அதனால நம்ம மோகத்து பின்னாடி ஓடுவோம். உண்மையிலே பகவத்கீதா பாகவதம் ஒழுங்காக கேட்குறேன்னு வச்சுக்கோம். பேச்சுக்கு நம்ம ஒழுங்காக கேட்டால் ஒன்று நடக்கணுமாமா. லைக் சஞ்சயன் சொல்கிற பகவத்கீதையில் வரும், அத்புதம் ரோம ஹர்ஷனம் அப்படிங்கிறார். சஞ்சயன் அத்புதமாக இருக்குது, கேட்க என் முடியெல்லாம் நிற்குதும்பார், கூஸ் பம்ப்ஸ் வரும்பார். நமக்கெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் வருதான்னு அவங்கவுங்க செக் பண்ணிக்கணும். பாகவதம் படிக்கும் போதெல்லாம் வருதான்னு. வரலின்னா ஒன்றும் புரியலன்னு அர்த்தம். நம்ம ஒன்றும் புரியல ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஏன் நிறைய அகங்காரம் இருக்கா, நிறைய விஷயங்கள் புரியாது. அதுதான் ஆதிசங்கரர் சொல்கிறபடி அகங்காரம் நிறையா இருந்தாலே புரியாது. அதனால தான் ஆதிசங்கரர் திட்டுறார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூட மாட்டேங்கிறார். நாமளே வெளியில் போய் அப்படி சொல்ல முடியாது. இல்லை மூடனே ஹரே கிருஷ்ணா சொல்லணும் நாம் சொல்ல முடியாது. ஆதிசங்கரர் சொல்லலாம், ஏன்னா சிவபெருமான் சிவன் சொல்லலாம், அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. மூடனே கோவிந்தான்னு சொல்லுங்கிறார். அப்போ இந்த கோவிந்த நாம, அந்த கிருஷ்ணா நாம சீரியஸாக டெய்லி சொல்லணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ அதுக்காக லாஸ்ட் ஸ்லோகா 17th ஸ்லோகா. அந்த ஸ்லோகத்தில் பார்த்தா கிருஷ்ணா உங்கள் பெற்றோர்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னோ அதில் வரும் அந்த ஸ்லோகத்தில் அப்படி தான் சொல்கிறது. கிருஷ்ணா வசுதேவர் தேவகிட்ட சொல்கிறார், எங்கனால் உங்களை காப்பாற்ற முடியல. பகவானால் எப்படி காப்பாற்ற முடியாமல் இருக்கும்? இட்ஸ் ஆல் லீலா. இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது. ஏன் கிருஷ்ணா அப்படி பண்ணார் அப்படிங்கிறது அது ஆச்சாரியர் நிறைய கமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. இப்போ அதை நான் பற்றி பேசலை.
பட் இந்த இடத்துல ஒரே விஷயம் என்னன்னா, இது மகாபாரதத்தில் வருது. அண்ட் பிரபுபா லீலாமிருதா படிச்சிங்கன்னா அதில் கூட வரும். நாம் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டோம். நாம் எல்லாருமே இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, உடல் விடுறதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் மன்னிப்பு கேட்கணுமாமா. ஸோ கிருஷ்ணா வந்து அவங்க அப்பா அம்மாட்ட மன்னிப்பு கேட்குறாரு. மேபி நாமளும் கேட்டு தான் ஆகணும். மேபி பெற்றோர்கள், நம்ம கல்யாணம் பண்ணவங்க, குழந்தைங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் மன்னிப்பு கேட்கணுமாமா. தெரிஞ்சோ தெரியாமலும் தப்பு பண்ணியிருப்போம். ஈவன் பிரபுபா லீலாமிருதா படிச்சிங்கன்னா அதில் வரும், பிரபுபாத் வந்து எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்பார். அவங்க கூட பிறந்த சிஸ்டர் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்பார். எல்லாத்தையும் சீடர்லாம் மன்னிப்பு கேட்டார், பிரபுபாத் கேட்டார். எல்லாத்துட்டும் மன்னிப்பு கேட்குறார். அது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் நம்ம சாஸ்திரத்தில் பிராயஷ்சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எத்தனையோ தப்பு பண்ணியிருப்போம், பிராயஷ்சித்தம் பண்ணணுமாமா. நம்ம எல்லாம் பண்ணாமல் உடல் விடக்கூடாது. பட் இந்த கலியுகத்தில் த பெஸ்ட் பிராயஷ்சித்தம் ஹரே கிருஷ்ணா தான். அதனால் ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கும், யார்ட்டையும் மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இந்த சாரிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும், டெய்லி யூஸ் பண்ணணும். தேங்க்யூங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணி ஆகணும். ஈவன் பகவத்கீதையில் பாருங்கள், அர்ஜுனர் சாரி சொல்லுவார். ஒரு ஸ்லோகம் 11th சாப்டரில் வரும். அர்ஜுனா கிருஷ்ணாட்ட சாரி சொல்லுவார். நீங்கள் யாரும் தெரியாமல் உங்கள்கிட்ட இப்படியெல்லாம் நான் பேசியிருக்கேன், மன்னிச்சிருங்க. ஸோ இந்த சாரிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். இந்த சாரிங்கிற வார்த்தை என் வாயில் வரலின்னு வைங்க, கிரேட்ஃபுல்லாக இருக்க முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. சாரி சொல்லணும், யாராக இருந்தாலும் சாரி சொல்லணும். அதே மாதிரி தேங்க்யூ சொல்லணும். மேபி யாராக நம்மளோட சின்னவங்களாம் இருக்கலாம், தேங்க்யூ சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் அதுவும் சொல்லணும், சாரின்னு சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சாரி கேட்குறாரு, மன்னிச்சுக்குங்க. பகவான் கேட்குறாரு, சும்மாலாம் கிடையாது. ஸோ இது பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்குது, பட் வெரி இம்பார்ட்டண்ட். இது ஆக்சுவலி இந்த பூஜா விதானத்தில் அதெல்லாம் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளோட நாரத பஞ்சராத்திரத்தில் அதெல்லாம் பேசப்பட்டிருக்கும். ஈவன் பூஜை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. நாமளும் கேட்கணும். எவ்ரிடே பிஃபோர் கோயிங் டு பெட் பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், கேட்டே ஆகணும். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நைவேத்தியத்திலையோ பூஜை பண்ணுறதுலையோ அவங்கள ஒழுங்காக பார்க்க மாட்டோம். பர்ஃபெக்டாலாம் பார்க்க முடியாது, இது உண்மை. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், எல்லாத்துலேயும் கேட்கணும். இந்த சாரிங்கிற வார்த்தை வெரி இம்பார்ட்டண்ட். இன்ஃபேக்ட் இந்தியாவில் எங்கள் ஸ்கூல் தெரியல, வெளிநாட்டு ஸ்கூலில், ஈவன் நார்த் அமெரிக்காவில் அங்கே இதெல்லாம் அவங்க சொல்லி தருவாங்க. இந்த சாரிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க, சொல்லணும்பா ஸ்கூல். தேங்க்யூங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. சே தேங்க்ஸ், சே சாரி. கிருஷ்ணாவுக்கு நம்ம தேங்க்கும் பண்ணணும், பிரபுபாதுக்கு தேங்க் பண்ணணும். அதனால தான் பிரபுபாத் பூஜா பண்ணுறோம். பிரபுபாத் பூஜா பண்ண சார் தேங்கிங், க்ளோரிஃபைங், அது பண்ணி ஆகணும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ். ஆனால் இதெல்லாம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொல்ல தான் வரும். இல்லை நம்ம சாரி எல்லாம் சொல்ல மாட்டோம். ஒரு அகங்காரம், நான் என்ன சொல்கிறது, நான் போய் தேங்க்யூ சொல்கிறதா? பட் சொல்லி ஆகணும். கிருஷ்ணரே சொல்கிறாரு, நாமளும் சொல்லி ஆகணும். இட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஹரே கிருஷ்ணா, ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸோ ஏதாவது கொஷன்ஸ், கேள்வி? இந்த ஆச்சாரியா, எஸ், ஆல் ஆச்சாரியாஸ் முக்குணத்தில் யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. சில பேர் சும்மா ஆச்சாரியன்னு வச்சுக்கிட்டு அப்படி பண்ணக்கூடாது. பட் ஜென்ரலி ஆச்சாரியாஸ் யாருமே முக்குணத்தில் இல்லை. அவங்க ஆச்சாரியா ஆக முடியாது. நான் பார்த்துருக்கேன், அவங்க பேர் ஆச்சாரியன்னு வச்சுக்கிட்டாங்க, பட் முக்குணம் ஃபுல்லாக முக்குணத்தில் தான் இருப்பாங்க. பட் ஜென்ரலி ஆதரைஸ்டு ஆச்சாரியா, ராமானுச்சாரியா, மத்வாச்சாரியா, ஸ்ரீல பிரபுபாத், பக்திநாத் சரஸ்வதி தாக்கூர், முக்குணத்தில் யாரும் கிடையாது. கோஸ்வாமிஸ். அதனால அவங்களால பர்ஃபெக்டாக கொடுக்க முடியுது. அது இல்லாதவங்கனால முக்குணத்தில் தான் இருக்கும், எல்லாம் தப்பாக இருக்கும். ஸோ பகவத்கீதாவில் 4th சாப்டரில் வருது, பிரபுபா ரொம்ப விளக்கம் நல்லா கொடுக்குறாரு. ஆச்சாரியா சொன்ன கமெண்ட்ரி தான் கேட்கணும், வேறு எதுவும் கேட்கக்கூடாது. கலியுகா இப்போது நிறைய பைத்தியக்காரங்க ராமாயணத்துக்கெல்லாம் அவங்க எதோ பேசுகிறாங்க.
ஏன்னா கண்டபடி இன்டர்பிரட் பண்ணுறான். அந்த பைத்தியக்காரன் சொல்கிற 4 பேர் கேட்குறான்னு இவன் பைத்தியக்காரன். ஏன் நோ டவுட் அபவுட் இட். இது சிம்பிள் லாஜிக். ரொம்ப நாள் முன்னாடி ஒரு டிபேட்டில் வந்துட்டோம். டிபேட் சீனியர் டிவோட்டி ரொம்ப அழகாக சொன்னார், யார் சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிற அறிவு நமக்கு வேணும். இன்றைக்கி உலகத்தில் அது கிடையாது. யார் சொன்னால் கேட்கணுங்கிற அறிவு இன்றைக்கி நிறைய பேர் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், மருத்துவம் பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு மருத்துவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அங்கீகாரம் பெற்ற மருத்துவர்கிட்ட தான் போய் மருத்துவம் பற்றி கேட்கணும். மளிகை கடை வச்சுட்டு போய் நான் கேட்கக்கூடாது. அவரும் சொல்ல இந்த பருப்பு சாப்பிடு உடம்புக்கு நல்லதும் பாரு. தட் டசன்ட் மீன் அவர் டாக்டர்னு அர்த்தம் கிடையாது. அப்போ ராமாயணத்தை பற்றி ஒருத்தர் பேசுகிறாருன்னா முதல்ல நீங்கள் ராமாயணம் படிச்சிங்களா, யார்கிட்ட படிச்சிங்க? அது அந்த கேள்வி நான் கேட்கணும். நீங்கள் யார்ட்டையும் படிக்கணும்னு நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டேன். உலகத்தில் யார் சொன்னால் கேட்கணும் கூட அந்த அறிவு கூட இன்னைக்கு இல்லை. அந்த காமன் சென்ஸ் இல்லை. யார் என்ன வேணாலும் பேசுவாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. தட்ஸ் ராங். ஸோ நமக்கு அந்த அறிவு வேணும். தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி எல்லாமே மிஸ்லீட் ஆகிறாங்க. ராமாயணம் ஆகட்டும், மகாபாரதம் ஆகட்டும். ஸோ வேற ஏதாவது கொஷின்ஸ் இருக்கு? உண்மையான லவ் அப்படிங்கிறது நான் தியரட்டிக்கலாக சொல்கிறேன், நமக்கு தெரியாது. ரியல் லவ்வில் முக்குணம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், கோபிஸ் கிருஷ்ணர் பிரிஞ்சு போனதுனால அவங்க அழுகிறாங்கன்னா அந்த அழுக வேற, நம்ம அழுகிற மாதிரி இல்லை. பியூர் லவ்வில் வரும். ஸோ பியூர் லவ்ன்னு நமக்கு தெரியாது. பிரபுபாத் சொல்லியிருக்கா, இந்த உலகத்தில் பியூர் லவ் ஓட டிம் ரிஃப்ளெக்ஷன். அம்மா வந்து ஒரு பையன் மேலே காட்டுற அன்பு இருக்கு இல்லையா, அது டிம் ரிஃப்ளெக்ஷனுங்கிறாங்க. அப்படின்னா புரியுதா? தமிழ் என்ன சொல்லுவோம்? ரொம்ப சின்னது. ஒரு அம்மா வந்து தன் குழந்தை மேலே எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு தாய் வந்து தன் குழந்தைக்கு செய்வாள். அது டிம் ரிஃப்ளெக்ஷனுங்கிறாங்க. பியூர் லவ் நமக்கு புரியாது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்படின்னு என்னன்னு கூட நமக்கு தெரியாது. அண்ட் பிரபுபா சொல்ற கலியுகத்தில் இந்த டிம் ரிஃப்ளெக்ஷனும் போயிடும் அப்படிங்கிறார். அதுவும் போயிடும், கலியுகத்தில் நடக்கும். ஏன் பார்க்குறப்ப அன்றைக்கி அபார்ஷன்ஸ் எல்லாம் நடக்குதுன்னா, பெத்த தாய் அபார்ஷன் பண்ணிக்கிறான்னா தென் நீங்களும் உங்கள் குழந்தைய கொள்றீங்க. அப்போ லவ் இல்லை, போய் கலியுக போது அது நடக்கும். ஸோ பியூர் லவ் நமக்கு தெரியாது. ஸோ இந்த இல்லிசிட் டிசைனாக தான் ஸ்ட்ரெஸ் வரும், டிப்ரெஷன், இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் இல்லிசிட் டிசைர்ஸ். கேட்டால் அடுத்த மேலே பழி போடுவாங்க. பிரச்சனை அவன்கிட்ட தான் இருக்கு. ஸோ வேற ஏதாவது இருக்கா? ஸ்ட்ரெஸ்ஸும் ஓகே, ஆங்குவிஷ் ஓகே, சரி. அது எதனால் வரும்? நமக்கு பொறாமை இருக்கு. எஸ், நமக்கு பொறாமை இருக்கு. மெயினாக கிருஷ்ணா மேலே இருக்கு ஆக்சுவலி. அதனால தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் வருது. கரெக்ட். மெயினாக பொறாமை தான், ஃபால்ஸ் ஈகோ. அதனால தான் எல்லாமே பிரச்சனை வரும். எஸ். ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குங்களா? இன் ஜென்ரல் ஏதாவது? எனக்கு தெரியாது. I don't know. நான் தியரட்டிக்கலாக சொல்கிறேன். பாகவத்தில் துருவ மகாராஜ் சரித்திரத்தில் வரும். துருவ மகாராஜ் அவங்க அம்மா சுனீதி துருவரை பார்த்து சொல்லுவாங்க, நீ ஏதோ ஒன்று அடையணும்னு நினைக்கிற, அது நடக்கணும்னா விஷ்ணு போய் பிரார்த்தனை பண்ண நடக்கும் அப்படிப்பா. அப்போ சுனீதி சொல்லுவாங்க, நான் உன்னோட தாய், நான் உன் மேலே பாசம் காட்டுறேன்,
அந்த விஷ்ணுவோட பாசம் மில்லியன்ஸ் ஆஃப் மதர்ஸ் அப்படிம்பாங்க. கோடி 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 தாயோட அன்பு சேர்த்துன்னு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் அவருக்கு. அதனால் நீ அவர்கிட்டப்பா அப்படிம்பாங்க. இது அவங்களே அவங்க வாயால் சொல்லுவாங்க. நான் காட்டுற அன்பு ஒன்றும் கிடையாது, அவர் இன்னும் காட்டுவார். எப்படி இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம், மில்லியன்ஸ் ஆஃப் மதர்ஸும்பா. ஸோ அந்த கிருஷ்ண பிரேமா அந்த இதெல்லாம் நமக்கு புரியாது, டிஃபிகல்ட். நாம் உட்காந்து யோசித்தாலும் புரியாது. பட் பிரபுபாதோட பொருளுரை படிக்கும்போது சம் தியரட்டிக்கலாக சிலது புரியுமா இருக்கும். இப்படி ஒரு நபர் இருப்பாரா, இது உண்மை. பகவத்கீதா 10th and 11th சாப்டர் படிச்சிங்கன்னா கூட தெரியும். நம்ம மேலே அவருக்கு இருக்கிற அக்கறை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது, நம்மளால் நினச்சி பார்க்க முடியாது. டிஃபிகல்ட். இது நம்ம பகவத்கீதை ஒழுங்காக படிக்கும்போது புரியும். உதாரணத்துக்கு கிருஷ்ணர் சொல்கிறார், நம்ம உடம்புக்கு ஜீரண சக்தி கூட அவர் தாங்கிறார். நமக்கு ஒழுங்காக ஜீரணமாகுதுன்னா அது பகவானால தான் நடக்குது. நான் ஏதோ எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், பர்ஃபெக்டாக டயட் எடுக்கிறேன், அதனால கிடையாது. அது பண்ணணும், ஆனால் ஃபைனலாக கிருஷ்ணானால தான் நடக்குது. எனக்கு ஜீரணம் பண்ணுறது அவர் தான். அந்த ஜீரணம் என்ன, அந்த உணவு அவர் தான் கொடுக்குறாரு. எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு. எல்லாமே எல்லாம் சும்மா கிடையாது. அவருக்கு நம்ம மேலே இருக்கிற அக்கறை நமக்கு புரியாது, டிஃபிகல்ட் அதெல்லாம். ஸோ இது ஹரிநாமா சொல்லும்போது தான் அவருக்கு நம்ம மேலே அக்கறை புரியும் போது தான் இதுதான் லவ் அப்படின்னு புரியும். இந்த லவ்ங்கிறது நமக்கு புரியாது, இந்த பிரேமா இது ரொம்ப ஹை கிளாஸ் வேர்டு. ஸோ நான் தியரட்டிக்கலாக தான் சொல்கிறேன் இதெல்லாம். ஸோ வேறு ஏதாவது இருக்கா? பகவத்கீதா கிருஷ்ணா ஸ்வயமாக பேசுறது. பட் மற்ற ரெண்டு நீங்கள் சொன்னீங்களா, அது அவங்க பேசுறது கிடையாது, பகவான் பேசுறது கிடையாது. அது ஒருத்தர் இப்படி சொன்னாருன்னு எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். பட் பகவத்கீதா கிருஷ்ணா ஸ்வயமாக பேசுகிறார். இது லார்ட் சிவா பத்ம புராணத்தில் பேசுகிறார், பார்வதிக்கு சொல்கிறார். இந்த கீதைங்கிறது பகவான் பத்மநாபஸ்யா அவரோட முகத்தில் அவர் வாயிலிருந்து வருது. இது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்லோகா பிரபுபாத் பகவத்கீதா அறிமுகத்தில் கொடுத்துருக்கார், அந்த ஸ்லோகமே இருக்கு. அவர் வாயால் வந்தது இது, இந்த பகவத்கீதா, இது படிக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பகவத்கீதா வெரி ஸ்பெஷல். பிரபுபாத் சொல்லி கொடுத்த மாதிரி யாரும் சொல்லி கொடுக்கல. வெரி ஸ்பெஷல், சும்மாலும் கிடையாது பகவத்கீதா. இது உண்மை. ஏன்னா லார்ட் சிவா சொல்கிறார், ஜஸ்ட்டு படிக்கிறதுனாலே நல்லது நடக்கும். இதெல்லாம் உண்மை, இது எக்ஸாகரேஷன் கிடையாது. அது கடைபிடிக்கும் போது இன்னும் நல்லது. பிரபுபாத் சொல்கிறபடி கடைபிடிக்கும் பொழுது அவங்க சேஞ்சஸ் பார்ப்பாங்க. ஸோ பகவத்கீதா ஆர்டினரி லிட்ரேச்சர். கிருஷ்ணர் ஸ்வயமாக பேசுகிறார். அது இந்த உலகத்தில் வேறு எந்த ஸ்கிரிப்சர் அப்படி கிடையாது. நீங்கள் வேணால் போய் பாருங்கள், கிடையாது. யாராவது உட்காந்து எழுதுவாங்க, இவர் இப்படி சொன்னார். பகவத்கீதா அப்படி இல்லை, அவராக பேசுறது. ஸோ ஸ்பெஷல். அது இந்தியாவில் அது இருக்குது. கான்ஸ்டியூஷனில் பகவத்கீதை மேலே தான் சத்தியம் வாங்குவாங்க. எனவே நல்லது, ஒன் ரீசன் ஓகே. ஏன்னா அது ஆர்டினரி ஸ்கிரிப்சர் கிடையாது, பகவத்கீதா ஆர்டினரி கிடையாது. ஏன்னா லார்ட் சிவா அவ்வளோ பேசுகிறார், படித்தே ஆகணுங்கிறார். யார் படிக்கலையோ இது உண்மை, அது யார் வேணாலும் இருக்கலாம், அவர் லைஃப் லூஸ் பண்ணிவிடுவான். பகவத்கீதா படிக்கலே அவர் லாஸ்ட். மேபி 1000 கோடி சொத்து இருக்கலாம், அந்த ஊர் அவனை புகழலாம், கிருஷ்ணா விட்டுருவார். படிக்கலையே, பகவத்கீதை படிக்கலன்னா தேர் லாஸ்ட், கான். அந்த ஆத்மா யாரும் காப்பாற்ற முடியாது. மேபி நாம் படிக்கலையா, நாம் கான். நம்மளை கல்யாணம் பண்ணுற குழந்தைங்க படிக்கலையா, தேர் கான், நோ டவுட். நான் பல கோடி சேர்த்து கொடுத்தாலும் பகவத்கீதை அவங்க படிக்கலையா, தேர் லாஸ்ட். அவங்க யாரும் காப்பாற்ற முடியாது. இல்லை லார்ட் சிவா அவ்வளோ பேச மாட்டார். கீதா மகாத்மியம்னே வருது, தமிழில் இருக்கான், தமிழில் வந்துருச்சுங்கிறாங்க சில பேர். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வேறு ஏதாவது கொஷன்ஸ் இருக்கா? மகத்தத்துவம் பாகவத்தில் வருது. இந்த உலகத்தோட மொத்தம் இன்க்ரீடியன்ஸ் ஓகே மகத்தத்துவம் கூட சொல்லுவாங்க.
சிருஷ்டின கிரியேஷன். மகத்தத்துவங்கிறது என்னன்னா, இந்த உலகம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ரசம் இருக்குது, ரசத்தோட இன்க்ரீடியன்ஸ் வேறு, ரசம் வேறு. புரியுதுங்களா? இதெல்லாம் சேர்ந்தா தான். ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்கும். அது பிரதானா, தென் மகத்தத்துவா. பிரதானா வந்து இன்க்ரீடியன்ஸ். அந்த பிரதானத்துக்குள்ளே டைம் போகும்போது மகத்தத்துவாவை மாறும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே கிரியேட் ஆகும்.